ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள்லாம் சின்ன பொண்ணுகளாக இருப்போமா, அப்போ எங்கள் மாமா கல்யாணத்துக்கு கேரளாவுக்கு போயிருந்தோம். அங்கே ராத்திரி 9 மணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செகண்ட் ஷோ போகலான்னு அப்படியே எங்கள் அப்பா, அப்புறம் நான், எங்கள் சிஸ்டர்ஸு, அப்புறம் என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் கசின் பிரதர்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனோம். அது எங்கள் பெரியம்மா பையன், பெரியம்மா பொண்ணு, அப்புறம் நான், எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். அப்போ நடந்து போகிறப்ப அது காளிச்சரண் அப்படிங்கிற ஹிந்தி படம். ராத்திரி போர் அடிக்குது, ஏதோ சினிமா போகணுன்னு எங்கள் அப்பா எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரியா, எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க பசங்களையும் எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸு என்னையும் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கடந்து தான் போகணும். அந்த மாதிரி சரின்னு இதில் வேறு எங்கள் பெரியம்மா பொண்ணு, அச்சோ இது ஹிந்தி படமா, ஐயோ எனக்கு ஹிந்தி தெரியாதே, நான் எப்படி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அவள் சும்மா இல்லாமல் சத்தமாக சொல்லிட்டா. அது என்னோட இன்னொரு கசின் சிஸ்டரு காதில் விழுந்துருச்சு. சின்ன கசின் சிஸ்டர் காதில் விழுந்துருச்சு. இந்த பெரிய கசின் சிஸ்டர் ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். ஏய், உனக்கு என்ன ஹிந்தி தானே தெரியல, நீ கவலையே படாத, நான் உனக்கு ஹிந்தி சொல்கிறேன். ஹிந்தியில் என்னென்னலாம் வருது, இந்த காளிச்சரண் டைலாகில் நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பெரிய கசின் சிஸ்டர்கிட்ட சின்ன கசின் சிஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெரிய கசின் சிஸ்டர், அப்படியா உனக்கு தெரியுமா ஹிந்தி அப்படின்னு அந்த சின்ன கசின் சிஸ்டர் சொல்கிறாங்க. நான் ஹிந்தியில் அ ஆ இ ஈ உ உ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ இந்த அ ஆ இ படிச்சிருக்கேன். ஹிந்தியில் அ ஆ இ படித்தா ஹிந்தி ஃபுல்லாக தெரிஞ்சிருமா? இந்த சின்ன கசின் சிஸ்டர் சொல்கிறப்ப அந்த பெரிய கசின் சிஸ்டர் அவரோட கேட்டு, ஓ அப்படியா, அப்போ உன் பக்கத்தில், அப்போ நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், எனக்கு அது என்ன படத்தோட டயலாக சொல்லு அப்படின்னு. சரின்னு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் சீனு, ஒருத்தன் குதிரையில் டக்குச்சிக் 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 டக்குச்சிக்னு வேகமாக வந்துட்டுருக்கான். அவன் என்னவோ சொல்கிறான், மேரா ஜீவன் கேசா ஹே, என்னவோ அவன் சொல்கிறான். அப்படியே என்னோடய லைஃப் எப்படி இருக்குது அப்படி இப்படி என்ன சொல்கிறான். உடனே அந்த பெரிய கசின் சிஸ்டருக்கு தான் ஹிந்தி தெரியல. பக்கத்தில் சின்ன கசின் சிஸ்டர் தெரியும்னு சொன்னாலே, அ ஆ இ படிச்சுட்டு ஹிந்தி, அ ஆ இ படிச்சுட்டு ஹிந்தியே தெரியும்னு சொன்னாலே அவகிட்ட கேட்குறான். அவன் என்னவோ குதிரையில் டக்குச்சின்னு போகிறவனே என்னவோ சொல்லின்னு போகிறானே அப்படின்னு. அதுக்கு இந்த சின்ன கசின் சிஸ்டர் சொல்கிறா பெரிய கசின் சிஸ்டர்கிட்ட, அவன் குதிரையில் வேகமாக போயிட்டுருக்கான் இது. அப்போ உடனே பெரிய கசின் சிஸ்டர் சொல்கிறா சின்ன கசின் சிஸ்டர்கிட்ட, ஏய் எனக்கு கண்ணு தெரியுதுரி, அவன் வேகமாக குதிரையில் தான் போயிட்டுருக்கான்னு தெரியுது, அவன் என்னமோ சொல்லிகிட்டே போகிறானே, அவன் என்னடியே சொல்லிட்டு போகிறான், குறுக்கில் பேசாத. இதில் வேறு இவன் சொல்கிற டைலாக் என்னவோ கரெக்டு மாதிரி, இதில் குறுக்கில் வேறு பேசக்கூடாது. பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க இச்சு கொட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க ஹிந்தி தெரிஞ்சு வந்தவங்க. சரி படத்தை பார்க்கலாம், இதுகளோட டயலாகோட சத்தம் படத்தை கெடுத்து விட்டுருதுங்க. படத்தையே கவனிக்க விடாமல். நான் நினைக்கிறேன் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க இவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால இன்னொரு தடவை பார்த்துருப்பாங்கன்னு. அப்புறம் உடனே சின்ன கசின் சிஸ்டர் பெரிய கசின் சிஸ்டர், அவளுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, அவள்கிட்ட சொல்கிறான், பாரு 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 பாரு, இதோ
வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அடி வீட்டுக்குள்ளே வரதுல எனக்கு தெரியுது. பாரு பாரு பாரு, இதோ செப்பலெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. அதோ கால் எடுத்து சொம்பில் காலெல்லாம் கழுவிட்டு இதோ உள்ளே போகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி, இதோ சாப்பிட போகிற மாதிரி, இதோ சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. அடி இந்த கண்ணில் தெரியறதெல்லாம் எனக்கு தெரியுது. அவன் என்னவோ அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன அதெல்லாம் நீ நடுவில் குறுக்கில் பேசக்கூடாது. இப்படியே போயிடுச்சு. எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பேசாமல் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லாமே இருந்திருக்கலாம். அந்த பெரிய கசின் சிஸ்டர் சத்தமாக சொல்லுது. தப்பாக போச்சு. சின்ன கசின் சிஸ்டத்துக்கு இல்லை சிஸ்டருக்கு இதுதான் சான்ஸுன்னு விட்டு வளாசிட்டா இந்தியாமா. எனக்கு ஜோக்காக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே எனக்கு ஜோக்காக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல உங்களுக்கு ஜோக்காக இருக்கான்னு. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.